மழை காலத்தில் காட்டு வழியாக ஒருத்தன் நடந்து வந்துட்டு இருந்தான். அவனால் குளிர தாங்க முடியல. எங்கேயாச்சும் தங்கி போகலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாப்புல எங்கேயும் வந்து காணோம். கண்ணு கெட்டின தூரத்தில் ஒரு குடிசை ஒன்று இருக்குது. அங்கே நடுங்கியபடியே அங்கே குடிசைக்குள்ளே போய் நுழையிறான். அங்கிருந்த வேடை வந்து அவரை வந்து வரவேற்றாப்புல. வந்தவனுக்கு குளிர் தாங்க முடியல. நான் தன்னோட கைகளை வந்து வாயால் ஊதிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து வியப்படைந்த வேடன், ஏன் வந்து உங்கள் வந்து கைகளை வந்து வெறும் வாயால் ஊதுறீங்க அப்படின்னு கேட்டான். குளிரால கைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு ஆயிருது. அதனால அத சூடு பண்றதற்காக வந்து வாய் வழியாக ஊதுறேன். காற்ற ஊதுறேன்னு சொல்றாரு. இதனால குளிரின் தொல்லை வந்து ஒரு அளவுக்கு குறையும் அப்படின்னு சொல்றாப்புல. ஓ! அப்படியா? அப்படிங்கிற வியப்படைகிறான் வேடன். அப்ப கொஞ்ச நேரத்தில வந்தவனுக்கு சாப்பிடுறதுக்காக கஞ்சி வந்து வச்சு குடுக்குறாப்புல வேடன். அப்ப அந்த கஞ்சி வந்து ரொம்ப சூடா இருக்கு. அப்ப வந்தவன் வந்து அந்த கஞ்சிய வாயால ஊதி ஊதி குடிக்கிறான். அப்ப இப்போது கஞ்சிய வந்து வாயால் ஊதுகிறே ஏன் அப்படின்னு வேடன் கேட்குறான். அதுதான் சூடா இருக்குல்ல, அப்புறம் ஏன் அத ஊதுறீங்கன்னு கேட்குறான். அப்ப அவர் சொல்றாப்புல, "இது அதிகமான சூடா இருக்கு. அதுக்காக குளிர்வதற்காக இத வந்து கொஞ்சம் ஆறுவதற்காக நான் வந்து வாயால ஊதுறேன்" அப்படின்னு சொல்றான். அப்ப அவ்வளவுதான் வேடனுக்கு வந்ததே கோபம். கோபத்த அடக்க முடியல. "நீ பெரிய ஏமாற்றுக்காரனாக இருப்ப போல. ஒரே வாயில இருந்து காற்றை ஊதுறனால எப்படி சூடாவும் இருக்கும், குளிராகவும் கொண்டு வர முடியும்? நீ இங்க இருக்காத. நீ இங்கிருந்து ஃபர்ஸ்ட்டு கிளம்பு. நீ வந்து பொய் சொல்ற." அப்படின்னு சொல்லி அவர வந்து கிளப்பி விடுறாப்புல. கிளம்ப சொல்ட்டாப்புல. அப்போ அவனுக்கு வேற வழி இல்லாம, அந்த மழையிலயும், குளிர்லயும் நடுங்கிட்டே இங்கிருந்து வேடனுடைய முட்டாள்தனத்தை எண்ணி நடந்தான்.